நமக்கு வந்து ஒரு வியாதி வருதுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணம். நமக்கு வர வியாதிகளை கேட்டிங்கன்னா, இது மன அழுத்தத்தில் வந்ததுன்னு கடைசியாக முடிச்சிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கேள்வி கேட்குறதுக்கே இடம் இல்லை. மன அழுத்தம்னு சொல்லிட்டா, மன அழுத்தம் யார் போய் மனசை பார்த்தாங்க? யார் எவ்வளோ அழுத்தம் இருக்குதுன்னு பார்த்தாங்க? ஒன்றும் கிடையாது. மன அழுத்தத்தினால ஒருத்தருக்கு பிபி வரலாம், ஹார்ட் டிசீஸ் வரலாம், மன அழுத்தத்தினால லிவர் டிசீஸ் வரலாம், மன அழுத்தத்தினால கேன்சர் வரலாம், மெனப்பாஸ், ஓவர் ப்ளீடிங் இருக்கலாம். இது மாதிரி வந்து வியாதிகள் வந்து சில பேருக்கு முட்டி வலிகள் வரலாம், சில பேருக்கு தோல் வியாதிகள் வரலாம். எல்லாத்துக்கும் காரணம் மன அழுத்தம் தான். அது என்னமோ நிஜம். ஸோ அதனால் இந்த மன அழுத்தத்துக்கு இதெல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து மன அழுத்தத்தில் கர்ப்பப்பை தொல்லை இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மாசனத்தில் வந்துட்டு ஒரு பயிற்சி செய்யணும். சிம்மாசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போகும். அவங்கள வந்துட்டு மற்ற ஆசனங்களெல்லாம் செய்தாலும் சரி வராது. முட்டி வலி உள்ளவங்க வந்துட்டு பத்மாசனம், சுகாசனம், இது மாதிரி வந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய வஜ்ராசனம், இது மாதிரியான ஆசனங்களை பண்ணால் முட்டி வலி போகும். இருதய சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ளவங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ணுவது நல்லது. சிவியரான ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க நல்ல மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி மட்டும் பண்ணாலே நல்ல ரிலீஃப் கிடைக்கும். லிவர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வந்துட்டு பசிமோசாசனம் செய்கிறது நல்லது.